சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ செக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக சிந்திக்க இருக்கிறோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பாடலோட எண் 765. 764, 65, 766 இந்த 3 பாடல்களும் ஒரு முடிவின. எனினும் இன்றைய நேரத்தினை கருதி அடியன் என்ன பண்ண போகிறேன், 765வது திருப்பாடலை ஓதி அதனுடைய விளக்கத்தினை உங்கள் முன்னே வைக்க இருக்கிறேன். சிவாய நம. முதலில் அந்த திருப்பாடலை ஓதிவிடுகிறேன். திருவளர் நீரு கொண்டு திருக்கையால் தடவ தென்னன் பொறுவரு வெப்பு நீங்கி பொய்கையில் குளிர்ந்ததப்பால் மருவிய இடப்பால் மிக்க அழலழ மண்டு தீப்போல் இருபுடை வெப்பும் கூடி இடம் கொளாது என்ன பொங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இப்போ இதற்கான விளக்கம். திருவளர் நீர் கொண்டு அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையில் அந்த வகையிலேயே நாம் இப்போ பொருளை பார்க்க போகிறோம். திருவளரும் திருநீற்றை கொண்டு, திருங்கிறது சொல்லுக்கு என்ன இங்கே பொருள் அப்படின்னு பார்த்தோம் என்றால், திரு என்றால் அழகு, திரு என்றால் மேன்மை, திரு என்றால் சிறப்பு, திரு என்றால் காந்தி, பொலிவு, பாக்கியம், எல்லாவற்றிற்கும் மேலாக முத்தித்திரு, அந்த முத்திப்பேற்றை அளிக்கக்கூடிய அந்த திருநீற்றினை கொண்டு யாரு? நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருக்கையால் தடவ. அவருடைய கைகளை குறிப்பிடும் பொழுது தெய்வ செக்கிழார் பெருமான் திருக்கை அப்படிங்கிறார். இறைவனுடைய திருவருள் பெற்றவர் அவர். பரஞானமும் அபரஞானமும் ஒரு சேர பெற்றவர். அதற்கு காரணம் அந்த எம்பெருமானுடைய திருவருளால் அவருக்கு ஊட்டப்பட்ட அந்த சிவஞான அமுதம் அம்மையோட அமுதையும் குழைத்து ஊட்டிய அந்த பாலினால் சுவாமியோட ஞானசம்பந்த பெருமானுடைய கைகளை திருக்கை அப்படின்னு செக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். திருக்கையால் தடவிட. யாரை தடவ? தென்னனை, அந்த பாண்டிய மன்னவனின் உடலில் தடவிட. பொறுவரு வெப்பு நீங்கி. பொறுதல் அப்படின்னா அங்கே ஒப்புமை. பொறுவரு ஒப்பில்லாத அந்த வெப்பு நோயினின்று நீங்கியதால். அது நீங்கி எப்படி இருக்கார் அவர்? பொய்கையில் குளிர்ந்தது. பொய்கை அப்படின்னா அது இயற்கையாக தோன்றிய நீர்நிலைக்கு பொய்கைன்னு பெயருங்க. இயற்கையாகவே அது தோன்றியதால் அந்த நீர்நிலையை நம்ம பொய்கைன்னு குறிப்பிடுவோம். அதுபோல அவர் அந்த திருநீற்றை பாண்டிய மன்னனின் மேல் தடவும் எந்த பக்கம்? வலப்பக்கம். அந்த பாகம் உடம்பு எப்படி இருக்கான்? தண்ணீர் பொய்கை போல குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கிறதாம். அப்பால் மருவிய இடப்பால் மிக்க அழல் எழ மண்டு தீப்போல. இதுவே அந்த வாமபாகம் இடது பகுதி சமணர்கள் தானே அந்த நோயை தீர்க்க வேண்டும். அவர்கள் பகுதி எப்படி இருக்கான்? மேலும் மிகுந்த அனலின் தன்மை, அழல் எழ. அதனால் அந்த இடத்துல மிகுந்த அனலின் தன்மை எழுந்ததால் இருபுடை, அந்த இரு பக்கத்தும் வெப்பு கூடி. அதுவும் எப்படி கூடுதா? மண்டு தீ போல. மண்டுனா அதிகமாக்குது. அந்த நோயோட தன்மை அந்த வாமபாகத்தில் இரட்டிப்பாகுது. அது என்னத்தில் கொண்டு போய் விடுதுன்னா, இடங்கொள்ளாது என்ன பொங்க. அந்த வெப்பு இடம் கொள்ள மாட்டாது பெருகிட. அதற்கு பிறகும் அந்த பாடல் தொடர்கிறது.
அடியேன் என்ன பண்ண போகிறேன், அடுத்த பாடலுடைய அந்த பொங்கி என்ன ஆயிற்று அப்படிங்கிற செய்தியை நாம் நாளைய சிந்தனையில் பார்ப்போம். சரி, இந்த அளவில் இறைவன் திருவருளால் இந்த திருப்பாடலை நாம் மிக செம்மையாக சிந்தித்தோம். இன்றைய நாள் நமக்கு சிவமங்கலங்களை நல்கிடும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம். இன்று நாளின் சிறப்பு. இன்று செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதம், சுவாதி நட்சத்திரம். அதனால் காரைக்கால் அம்மையார் குரு பூஜை இன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படும். நம்ம அருபான்மும்மை நாயன்மார்களில், தனியடியார்களில் அருபான்மும்மை நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையாரோட குரு பூஜை இன்று. அதனால் இந்த தினம் மிக சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்திலே முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நிகழவிருக்கிறது. யார் இதற்கு முன்னிலை? மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெருமானுடைய முன்னிலையிலே இந்த நிகழ்வு, அந்த திருக்கல்யாணம் நடைபெறும் நிகழ்வு மிக செம்மையாக திருப்பரங்குன்றத்திலே நடைபெற இருக்கிறது. இத்துணை சிறப்புகளையும் உடைய இந்த நாள் நமக்கு நன்னாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.